மகளே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீ அடாப்ஷன்ல நம்ம பப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு இந்தியன் பிரீடினுடைய ஸ்டோரியை பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட் கேர் சென்டர். இங்கே வந்து நான் நிறைய டாக்ஸ் வச்சிருக்கிறேன். அதில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இங்கே அடாப்ஷனில் வந்தவங்க. அவங்க வந்து இங்கே இன்னொரு டாக் கோம்பை, அதுவும் கோம்பை ஒரிஜினல் கிடையாது, கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான். அதில் வந்து ப்ரீட் ஆகிட்டாங்க. ஆவி இப்போ நமக்கு குட்டி போட்டிருக்காங்க. இந்த குட்டிகளை நம்ம வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராச்சும் பேமெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த மாதிரி பப்பீஸை எடுத்துக்கலாம். நல்ல பெட்டாகவும் இருக்கும், காவலாகவும் இருக்கும். ஃபாதரையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் வந்து ஒரு கோம்பையில் ஒரு கிராஸ் ப்ரீடு. செக்யூரிட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபாதரும் சரி மதரும் சரி நல்ல வயலண்டான ப்ரீடு. பப்பீஸே பாருங்களேன், கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த தேனி சைடில் இருந்து எடுப்போம் இல்லையா கோம்பை, அந்த மாதிரி உள்ள கலர்ஸ்லேயே நமக்கு பப்பீஸ் வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் பப்பீஸை, அதனுடைய அந்த மார்க்கிங், அந்த மாஸ்க்கு, கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். முழுக்க இது இந்தியன் ப்ரீடு, முழுக்க இதை ஃப்ரீயாக தான் நம்ம தரப்போகிறோம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி தருவோம். அதுக்காக டிரான்ஸ்போர்ட்டிங்கும் ஃப்ரீயானு கேட்டுறாதீங்க. டிரான்ஸ்போர்ட்டிங் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கோம். இவங்க தான் மதர். சிம்பிளாக இருந்தாலும் இவங்க வந்து 6 குட்டிக்கு அம்மா. அதனால கொஞ்சம் மெலிஞ்சிட்டாங்க, நல்லா இருப்பாங்க, காவலுக்கு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. எலி தொல்லையா, வேற ஏதாச்சும் நச்சு தன்மை உள்ள பூச்சிகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கணுமா, எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸில் தான் இருந்தாங்க. இப்போ நமக்கு நம்மளுடைய ஃபார்மை பாதுகாத்துட்டு இங்கே குட்டி போட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க குட்டியை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்த்தேன். இருந்தாலும் நல்ல கஸ்டமர்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற நம்பிக்கை, ஒரு எண்ணத்தில் இதை போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களில் யாருக்காச்சும் தேவைன்னாலும் நீங்கள் கூப்பிடலாம். அப்படி இல்லையா, உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் நேட்டிவ் ப்ரீடில் நம்ம நண்பாக்கனில் இருந்து ஃப்ரீ அடாப்ஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஹெல்ப்பாக நினச்சி இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்பீஸ் நல்லா வரும், நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற டாய்களை போல் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு 12 to 15 வருஷம் வரைக்கும் இது லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம நேட்டிவ் ப்ரீடு கூடுதல் லைஃப் ஸ்பேன் உண்டு. மற்றபடியும் ஏதாச்சும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் நம்மளை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள், பயனுள்ள தகவல்கள் போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் பார்த்தா அப்படி அலர்ட் ஆகிடுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த பார்த்தீங்களா, அவ்வளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க. வேட்டைக்கும் நல்லா இருப்பாங்க. அதே டைமில் இடம் கொஞ்சமாக தான் இருக்குது, சிட்டி லிமிட்டில் இருக்கிறோம், சென்னை போல் உள்ள இடங்களில் இருக்கிறோம், இடம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி உள்ள ப்ரீடு தாராளம் போதும். செக்யூரிட்டிக்கும் நல்லா இருக்கும். ஃபுட் மெயின்டெனன்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபுட்டை வச்சு இவங்களை வளர்த்துக்கலாம். டிவார்மிங் மட்டும் மந்த்லி நம்ம ப்ராப்பராக கொடுத்து வேக்சினேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அருமையான பிள்ளை இந்த நாட்டு பிள்ளைகள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.